தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு, திரு ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியலிருந்து ஒதுங்கிருங்க, திரு ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியலிருந்து ஒதுங்கிருங்க. தாவேக ஆட்சி காலி. திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். திமுக நடத்திய குதிரை பேரம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுகிறாங்க. பேசிட்டு திமுக அதிமுக கூட்டு சதி. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு தாவேக எம்எல்ஏக்களுடன் திமுக குதிரை பேரம் நடத்தினதா திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த திடுக்கிடும் தகவலுடைய முழு விவரத்தையும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கினதை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக தற்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் கட்சிகள் வெறும் 2024ஆம் ஆண்டிலேயே கட்சி தொடங்கி அரசியல்ல எந்த அனுபவமே இல்லாம போட்டியிட்ட முதல் தேர்தலையே தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தொங்கு சட்டசபை நிலவிய நிலையில திமுகவும் அதிமுகவும் சதி செஞ்சு ஆட்சியில் அமரலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி இருந்தாங்க. அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள் உதவிக்கரங்களை நீட்டி தாவேக தலைவர் விஜய அரியணையில ஏத்தனாங்க. இப்போ ஏதோ ஆட்சி நடந்து கொண்டிருக்கையில அதை பொறுத்து கொள்ளாத திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக எம்எல்ஏக்களை தன்னுடைய அடியாட்கள் மூலமா விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்புல ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய நோக்கத்துல அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பேரம் பேசப்பட்டதா வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்துல மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது முக்கியமான நபர்கள் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் இப்போ அவர்கள் வந்து ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் திமுகவுல உதயநிதி உத்தரவு பேர்ல கைகூலி செந்தில் பாலாஜி போன்ற மோசடி பேர் வழிகள், தாவேக எம்எல்ஏ இளையராஜா போன்ற பல எம்எல்ஏக்கள் கூட குதிரை பேரம் பேசி இருக்கிறதாகவும் 10 அல்ல 20 அல்ல 50 கோடி வரைக்கும் தங்களுடைய எம்எல்ஏக்கள் கூட குதிரை பேரம் பேசினதா தெரிவிச்சாரு. தங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அப்படி செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியும் அவரை மிரட்டக்கூடிய தோணியில செந்தில் பாலாஜி கைகூலி பேசினதாகவும் சொன்னார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு அரசுக்கு எதிராக செயல்பட ரூபாய் 35 கோடி லஞ்சம் தரேன் அப்படின்னு குதிரை பேரத்தில் ஈடுபட்ட திமுக முயன்றதாகவும், இந்த சதி திட்டத்துடைய பின்னணியில திமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் இப்போதைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் இவங்கெல்லாம் இருக்கிறதா காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ, எங்களோட எம்எல்ஏ வந்து அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை வந்து இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட நரேஷ், தியாகராஜன் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற நபர் வந்து நேரடியாக செந்தில் பாலாஜியுடன் அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பின்படி சென்னையை சேர்ந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் ஐபிடிஎஸ் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வர்றதா சொல்லி எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானத்தின் போது தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு அவர் வற்புறுத்தி இருக்கிறார்.
இதுக்கு சன்மானமா 35 கோடி தர்றதா ஆசை வார்த்தை காட்டினது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்தை வெளியில சொன்னா அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இதனால அதிர்ச்சியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட சட்டப்படியான நடவடிக்கை கோரி புகார் அளித்தார். இந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ வந்து ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த புகாரின் பேர்ல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிரமான புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில இந்த சதி திட்டத்துல நேரடியா ஈடுபட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு, அவருக்கு பின்னணியா செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்தவங்க கிட்ட நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில இந்த குதிரை பேரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அம்பலமாகி இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் கைதான நரேஷ சென்னையில நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோருடைய நேரடி அறிவுறுத்தலின் பேர்லயே திருநாவுக்கரசு தாவேக்க எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதும் காவல்துறையுடைய விசாரணையில அம்பலமாகி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்வச்ச நிர்மல்குமார் தங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தாவேக்க ஆட்சியை கலைக்க திமுக அதிமுக சதி திட்டம் தீட்டுவதாகவும் 10 ரூபாய் செந்தில் பாலாஜியுடைய கூட்டு நபர்களை ஈடுபட வச்ச மு.க.ஸ்டாலினுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு காட்டமா பதிலளிச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த கைது. மு.க.ஸ்டாலின் அவங்க இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டதுக்கு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது போன்ற பாவத்தினாலதான் மக்கள் இந்த தேர்தலில் உங்களை தோற்கடிக்க செஞ்சாங்க. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தாலும் தாவேக்கவை ஒண்ணுமே செய்ய முடியாது. முடிஞ்சா அரசியல் ஆதாயத்தை வேண்டும்னா தேடிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆளுங்கட்சியை கவிழ்க்க எதிர்கட்சி தரப்புல நடத்தப்பட்ட இந்த ரகசிய சதி திட்டம் அம்பலமாகி இருக்கிறது தமிழக அரசியல்ல தற்போதைய பேசுபொருளா மாறியிருக்கு. ஆக தாவேக்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செயல்ல ஈடுபட்ட திமுகவுடைய முக்கிய தலைகள் விரைவில் சிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.